சினிமா, அரசியல், முதலீடு, விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சுக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. ஃபுல்லாவே இந்த முள்ளு ஃபுல்லாவே நங்கிள்ஸ் மாதிரி போட்டிருக்கு. அதாவது நம்ம வந்து ரம்பம் மாதிரி இருக்கும். இது எப்படின்னாக்கா 45 டிகிரியில் கொடுத்துருக்கோம். எந்த சாயல் மண்ணாக இருந்தாலும் அச்சு தள்ளி விட்டுரும் இந்த பிளேடு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ். இது சின்ன பையன் கூட ஈஸியாக அந்த மீன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பாருங்க, ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம். இது தண்ணியில் போடும்போது சேத்துல நம்ம தூக்கும்போது வழுக்கணுன்றதுனால இங்கே ஒரு கிரிப்பர் கொடுத்துருக்கேன். அதனால் நம்ம லகுவாக தூக்கிறதுக்கு ஒன்றான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் வயலுக்கு தகுந்த மாதிரி எந்த பக்குவத்தில் போனால் கரெக்டாக இருக்குமோ நீங்கள் போட்டு ஒன்ஸ் அதை முடிக்கிட்டிங்கன்னா அந்த செட்டிங்கில் அப்படியே இருந்துடும். 3 row கம்ப்ளீட் ஆகும். 3 row கம்ப்ளீட் ஆகும்போது டைமிங்கும் சேவு, பெட்ரோலும் சேவிங்கு, ஓட்டலும் கொஞ்சம் எளிதாக இருக்கும். என் நேம் சுகுமார், கடலூர் மாவட்டத்தில் கிளிஞ்சூர்லேருந்து பேசுகிறேன். அது வந்து பாண்டிச்சேரிக்கு எல்லைக்கு உட்பட்ட ஒரு கிராமம். இப்போ நான் வந்து ஒரு விவசாயி தான். நான் இது வந்து பார்த்திங்கன்னா பேடி விடன்னு பேர். இது வந்து நெல் வயலில் களை எடுக்கும் ஒரு இயந்திரம். ஏற்கனவே வந்து 2 stroke பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபியூல் கன்ஸ்ட்ரக்ஷனு, ஸ்டார்டிங் ப்ராப்ளம், புகை வருது, அந்த டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருந்தது. அதான் இப்போ என்ன பண்ணிங்கன்னா 4 stroke போட்டிருக்கேன். 4 stroke போட்டு வீலெல்லாம் வந்து அட்ஜஸ்டபுளாக கொடுத்துருக்கேன். அதாவது இந்த வீலில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டியூப் மாடலில் ஹோல் இருக்கும். இந்த 16 mm ஸ்கொயர் ஷாஃப்ட்டில் அது ராடாக கடைஞ்சி ஸ்கொயர் டியூப் போட்டு ஹோல் கொடுத்துருக்கேன். அதாவது ட்ரம் சீடரு, 20 cm ட்ரம் சீடர், 25 மிஷின் நடுறது, அப்புறம் கயிறு பிடிச்சி நடுறது. இதுலேயும் உங்களுக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா நீங்களே ஒரு தொலைகுணு குத்தி இந்த வீலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வீல் நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அதுக்கு வந்து கார்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கார்டு வந்து 2 SS நட்டு கொடுத்துருங்க. இது உள்ள நட்டு வச்சு பற்ற வச்சு அதை வந்து ஃபேப்ரிகேஷன் பண்ணியாச்சு. இதை நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு அந்த வீலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேப் வச்சு நல்லா டைட் பண்ணிக்கலாம். 1க்கு 2 நட்டு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இருக்காது, நல்லா டைட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு சேஃப்டியாக வந்து சேர் வந்து மேலே படாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே இந்த முள்ளு ஃபுல்லாகவே நங்கிள்ஸ் மாதிரி போட்டிருக்கு. அதாவது நம்ம வந்து ரம்பம் மாதிரி இருக்கும். இது எப்படின்னாக்கா 45 டிகிரியில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வீலை வந்து ஏக்காரன்னு ஒன்று மாற்றி போடக்கூடாது. இந்த வீல் இருந்தானே இந்த வீல் இருந்தானே வரக்கூடாது. இந்த டிகிரி வசத்தாக இருக்கணும். கீழே போயிட்டு மண்ணை தள்ளும். அது இந்த ஷார்ப்னஸ் வந்து எந்த சாயல் மண்ணாக இருந்தாலும் அச்சு தள்ளி விட்டுரும் இந்த பிளேடு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ். இது இந்த அதே மாதிரி இது வந்து குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். லைட் வெயிட், ரொம்ப லைட் வெயிட். இந்த மிஷினுடைய டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா 14 to 15 கிலோ தான். லேடிஸ் ஓட்டலாம். இதை ஒரு சின்ன பையன் கூட ஈஸியாக அந்த மீன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பாருங்க, ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இன்ஜினை வந்து நீங்கள் வந்து ஒரு 2 wheelerல எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ஒரு எளிதான ஒரு மிஷின் தான் இது. இப்போ அட்வான்ஸாக இன்னொன்று பண்ணியிருக்கேன். என்னன்னாக்கா இப்போ இந்த 2 வீல் சுற்றும், இந்த சென்ட்ரு ஃப்ளோட்டு மட்டும் தான் போவோம். அப்போ என்ன பண்ணுவோம், ஏற்கனவே வந்து இந்த ஃப்ளோட்டு போன இடத்துல ஒரு வீலை வைப்போம் நம்ம. ஆனால் இப்போ வந்து அது தேவையில்லை. இப்போ வந்து 3 row கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். என்னன்னாக்கா இந்த ஃப்ளோட்டுக்கு கீழே இதே எஸ்எஸ்ல ஒரு அதே மாதிரி இந்த வீலில் இருக்கிற முள்ளு மாதிரி இங்கே ஒரு டிசைனிங் பண்ணி இதை போட்டிருக்கேன். இது என்ன பண்ணுன்னா அந்த ஏற்கனவே வந்து இந்த ஃப்ளோட் வந்து தேயும். அடியில் வந்து தேய்ச்சிக்கிட்டு போகும்போது இந்த ஃப்ளோட்டு தேயும். இப்போ அந்த ஃப்ளோட்டும் தேயாது. ரெண்டாவது 3 row க்யூர் ஆகிடும். ஏன்னா இந்த டோட்டல் மிஷினுடைய வெயிட் வந்து ஏரோப்ளேன் மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாக வந்து மண்ணில் கரெக்டாக உட்காந்துரும். இந்த வீல் சுற்றின்னு போகும்போது இந்த பிளேட் வந்து இருக்கிற சேத்தை ஃபுல்லாக அப்படியே கீச்சிட்டு அள்ளிக்கிட்டு போயிடும். இந்த வீலை விட இது நல்லாவே இருக்கும். இது ஏன்னா நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம், நல்லா பக்காவாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த வீலினுடைய சைஸ் வந்து 15 cm, இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 17. அப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா கேப்பும் அதிகம். அதான் இது உங்களுக்கு 3 row கன்வெர்ட் ஆகிடும். அதேமாதிரி பயிர் நட்ட 15 நாளுக்குள்ளே களை ஓட்டிடணும். 15 நாளுக்குள்ளனா 12வது நாள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் பெஸ்ட்டு என்னன்னாக்கா ஓட்டுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே உரம் போட்டு கூட நீங்கள் ஓட்டினாக்கா இன்னும் மகசூல், அதாவது பயிர் வந்து வளமாக வரும். 4 stroke இன்ஜின் தான் சொல்லியிருக்கேன். இந்த இது எது கொடுத்தோன்னா சென்ட்ரல் பேலன்சிங். எவ்வளோ லோடாக இருந்தாலும் சென்ட்ரல் பேலன்சிங்கில் யார் வேணாலும் வச்சு தூக்கலாம். இது எஸ்எஸ் பைப்பு, ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ். இது தண்ணியில் போடும்போது சேத்துல நம்ம தூக்கும்போது வழுக்கணுன்றதுனால இங்கே ஒரு கிரிப்பர் கொடுத்துருக்கேன். அதனால் நம்ம லகுவாக தூக்கிறதுக்கு ஒன்றான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் பிளேட்டில் வீலு, அதாவது ஒரு சில அதான் மலை பிரதேசம் கீழே பார்த்தீங்கன்னா கல் அந்த சேரு இது மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆகுனா
இந்த ஃப்ளோட்டும் வீலும் வந்து சேமாக உட்காந்துடும். அப்போ இன்ஜினும் கியர் பாக்ஸும் லோடு அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 2 நட்டை லூஸ் பண்ணிடணும். அதே பேக் சைடில் 2 நட்டை லூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஹோல் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி இதை கழட்டி உங்கள் வயலுக்கு தகுந்த மாதிரி எந்த பக்குவத்தில் போனால் கரெக்டாக இருக்குமோ நீங்கள் போட்டு ஒன்ஸ் அதை முடிக்கிட்டிங்கன்னா அந்த செட்டிங்கில் அப்படியே இருந்துடும். இந்த ஆப்ஷனும் இருக்குது. அது மாதிரி இப்போ குள்ளமாக இருக்கிறாங்க ஹைட்டாக இருக்காங்க அப்படின்னாக்கா இந்த ஹேண்டில் இருக்குது பாருங்கள். இந்த ஹேண்டிலில் இந்த 4 ஸ்க்ரூ கழட்டிட்டு இந்த இதை கீழே இறக்கிக்கலாம். குள்ளமாக இருக்கும் கீழே இறக்குனாக்கா இந்த ஹேண்டில் கீழே இறங்கி முடிக்கலாம். கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறாங்க எனக்கு இன்னும் மேலே தூக்கணும் அப்படின்னா இதை லூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் மேலே தூக்கி வச்சு முடிக்கலாம். இதில் வந்து எல்லா அட்ஜஸ்டபிளும் இருக்குது. ஒரு விவசாயிகளுக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்கணும்னு நான் ரெடி பண்ணியிருக்கேன். மிஷினும் கொடுத்துருக்கேன். 3 ரோ பேடி விட 3 ரோ எதுக்குன்னா என்ன 2 ரோ பவர் பேடி விட போட்டிருந்தேன். ஏன்னா 2 வீலு ஒரு ஃப்ளோட்டு போயிருந்தது. ஏன்னா 2 ரோ போகும். அடுத்த ரோ திரும்பி வரும்போது அந்த ஃப்ளோட்டு ஓட்டக்கூடிய இடத்துல அந்த வீலை வச்சு ஓட்டிகிட்டு வந்தோம். இப்போ அந்த ஆப்ஷன்லாம் இல்லைங்க. இப்போ வந்து 3 ரோ என்னன்னாக்கா இங்கே ஒரு வீலு, இங்கே ஒரு டெம்ப்ளேட்டு அந்த கோசிங் பிளேட்டு, இங்கே ஒரு வீலு. இப்போ என்னன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ண நேராக போகும்போது உங்களுக்கு 3 ரோ கம்ப்ளீட் ஆகும். 3 ரோ கம்ப்ளீட் ஆகும்போது உங்களுக்கு டைமிங் சேவு, பெட்ரோலும் சேவிங்கு, ஓட்டலும் கொஞ்சம் எளிதாக இருக்கும். 3 ரோவாக கரெக்டாக ஈஸியாக அவங்களுக்கு வந்து மலப்பு அதிகமாக தெரியாது. அதெல்லாம் ஈஸியாக வந்து ஓட்டிகிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மிஷினை ஓட்டி ஃபீல்டை முடிச்சுட்டு அடுத்த சீசன் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன அடுத்த கழுவி வச்சுட்டு இதை பாருங்க இந்த சைலன்ஸர் பகையில் வந்து கொலை வந்து பூண்டு கட்டோம். இது வந்து நாங்கள் சர்வீஸில் நாங்கள் வந்து இதை கண்டுபிடிச்சோம். இதில் வந்து நீங்கள் ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஏதாவது பேப்பரோ ஒரு பாலித்தீன் கவரை வச்சு அடைச்சிருங்க. நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணி ஓட்டணுமோ அப்போ வந்து எடுத்து போட்டுக்கலாம். அதுமாதிரி 4 ஸ்ட்ரோக் இன்ஜின்னால பியூர் பெட்ரோல் தான் போடணும். நோ ஆயில் மிக்சிங். பியூர் பெட்ரோல் போடணும். ஆயில் வந்து தனியாக போடணும். இன்ஜின் ஆயில் வந்து இது வெறும் 100 ml 1030 4 ஸ்ட்ரோக் ஆயில். வயலில் வந்து நெல் நட்டேன் ஃபஸ்ட்டு. அப்போ என்ன ஆச்சுன்னா ஆள் பற்றாக்குறதுனால களை எடுக்கிறதுக்கு யாரும் வரலைங்க. எப்படி கூப்பிட்டாலும் ஏதாவது ஒரு ரீசனை சொல்லிட்டு நம்ம வயலுக்கு வரப்படுறாங்க. அப்போ பார்த்தோன்னா நம்ம என்ன விவசாயம் பண்ணாலும் இந்த நெல்லுக்குன்னு மட்டும் இல்லைங்க, எந்த விவசாயம் பண்ணாலும் ஆளுங்க வந்து இன்னைக்கு வந்து பற்றாக்குறை தான். அவங்க வந்து அவங்க கம்பெனிக்கு போயிடுறாங்க. அப்படின்னா பக்கத்து வயலில் வேலை இருக்குதுன்றாங்க. இன்னைக்கு போய் நாளைக்கு வான்றாங்க. அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு அந்த குறிப்பிட்ட டைமில் வந்து களை எடுக்க முடியல. அதனால தான் வந்து நானே ஒரு மிஷினரிஸ் ஒன்று கண்டுபிடிச்சேன். ஏற்கனவே வந்து ஒரு 2 ஸ்டோவில் ஒன்று கண்டுபிடிச்சி போட்டேன். அது ஓரளவுக்கு வந்து 100ல் ஒரு 50% நல்லா இருந்தது. அதில் என்ன ஃபியூல் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து வெயிட்டும் கொஞ்சம் அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 ஸ்ட்ரோக்கில் பண்ணியிருக்கேன். 4 ஸ்ட்ரோக்கில் ஃபுல்லாக எஸ்எஸ் வீலு இந்த ஸ்கொயர் டேபு, இந்த ஹேண்டில் பைப்பு எல்லாம், இந்த சென்ட்ரு பேசிங் எல்லாமே எஸ்எஸ்ல இருக்கும். லைட் வெயிட்டாக இருக்கும். இது வெயிட்டு 15 கிலோ தான். இதில் நீங்கள் ஓட்ட என்ன பண்ணீங்கன்னா நல்லா தூர் கட்டுச்சுன்னா மகசூல் வந்து ரெட்டிப்பாகும். ஆள் பற்றாக்குறையை நிவர்த்தி பண்ணணும், மகசூலும் வந்து ரெட்டிப்பாகும். இப்போ ஒரு தடவை நீங்கள் விவசாயம் பண்ணீங்கன்னா ஒரு லாபகரமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு இயந்திரத்தின் மூலமா தான் உங்களுக்கு வந்து ஒரு லாபத்தை வந்து ஈட்ட முடியும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஷினரிஸ் வந்தால் தான் உங்களால் அந்த லாபத்தை ஈட்ட முடியும். அந்த அடிப்படையில் தான் வந்து இப்போ நான் ஒரு மிஷின் செஞ்சு யாரெல்லாம் ஆர்டரும் பேசிக்காக ஏதாவது கொடுத்தாங்கன்னா அவங்க செஞ்சு தரேன். மார்க்கெட்டில் இருக்கிறத விட நான் வந்து ஒரு விலை வந்து மலிவாகவே செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். ஃபுல்லாக எஸ்எஸ் தான். இது வந்து இரும்புலாம் எதுவும் கிடையாதுங்க. நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஃபுல்லாக எஸ்எஸ் தான் இருக்கும். அதே மாதிரி கார்டு இன்ஜினும் 4 ஸ்ட்ரோக் இன்ஜினு. உங்களுக்கு இந்த ஹேண்டில் முதல் கொண்டு எஸ்எஸ் தான் போட்டு கொடுத்துருங்க. நீங்கள் ஆர்டர் சொன்னீங்கன்னா நான் செஞ்சு கொடுக்குறேன். விலையும் வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். மார்க்கெட்டை விட நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். குவாலிட்டி தாங்க ஃபஸ்ட்டு. ப்ரைஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் குவாலிட்டி தான் ஃபஸ்ட்டு. இதுக்கப்புறம் விவசாயிகளுக்கு ஒரு ஈஸியான மெத்தடாக இருக்கும் இது. சினிமா, அரசியல், முதலீடு, விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சுக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உடனே டவுன்லோட் பண்ணுங்க.